என்னங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏய் சூப்பரா இருக்குதுடி, நல்லா இருக்குடி. எவ்வளவு ரேட்டு? ஜானு, ஃபர்ஸ்ட் போய் மாட்டிட்டு வந்துடுற ஸ்டாரு மேல ஏறி. சரிப்பா, நான் மாட்டிடுறேன். அம்மா வாமா, கையோட கை இப்பயே போய் மாட்டிட்டு வந்துடலாம். சரிடா. என்னங்க இந்த கலர் எப்படி இருக்குன்னு எதுவுமே சொல்லவே இல்ல. ஆண்டி, வந்த உடனே நான் நல்லா இருக்குது சூப்பரா இருக்குதுன்னு சொன்னேனேடி, உன் காதுல விழலையா? ஏங்க நீங்க அந்த ட்ரீ தாங்க சொன்னீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ தான் நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்ட்டு. ஸ்டார் கேட்டேன் நானு. நல்லா இருக்குடி, அது வேற சொல்லணுமா உனக்கு? மா வாமா, போய் மாட்டிட்டு வந்துடலாம். என்னங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுங்க நானு. சொல்லுடி, என்ன? இந்த ஜான் என்ன பண்றான், எப்போ பாரு கடைக்கு வந்தாலே வாமா சீக்கிரம் போலாம், வாமா சீக்கிரம் போலாம், வீட்டுல இருந்தாலும் வா வா வான்னு கூப்பிடுறான். என்ன பிரச்சனைனே எனக்கு ஒண்ணுமே அர்த்தம் புரியல. நான் எப்போ நான் சொன்னேன் அதெல்லாம்? எப்ப சொல்லலன்னு கேளு நீ. அத போனை பாக்குறான், திரு திருன்னு உக்காடுறான் கீழே, அப்புறம் கிளம்பி வரான். சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமான்னு என்ன சொல்றான். ஆமாண்டி, நான் கூட அவன் ஃப்ரெண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று இருந்தான். போய் நானும் நிக்கிறேன் கூட. வரட்டும் வரட்டும், அவன் ஃப்ரெண்டு பாத்துட்டு போலாம் நிக்கிறேன். அவன் ஃப்ரெண்டும் வரல, ஒருத்தனும் வரல. இவன் மட்டும் நின்று இருக்கிறான் அவ்வளவு நேரமா. பா, அவன் வரலன்னா நான் என்னப்பா பண்றது? நீ ஒண்ணும் பண்ணாதப்பா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வா. மா, நான் போய் ஸ்டார்ட் கட்ட, நீங்க வாங்கம்மா. டேய் பாத்துடா, பாத்து பொறுமையா கட்டு. அண்ணா அண்ணா, நான் பாத்து பொறுமையா கட்டு. ஆ, சரி சரி சரி. மா, நல்லா டைட்டா கட்டிட்டமா. போய் லைட் போடுமா, எரிதான் செக் பண்ணிக்கலாம். போய் லைட் போடுமா, எரிதான் செக் பண்றான் நம்ம போ. சரிம்மா, நான் போய் லைட் போடுறேன். எரிதா இல்லையான்னு எனக்கு குரல் கொடு. நான் ஆ ஆ, ஆ. மாம், லைட் போட்டேன், எரிதா பாரு. டேய் ஜானு, எரிதாடா லைட்? ஆமா. ஆ ஆ, எரிது எரிது. மா லைட் எரிதாமா, நீ வந்துரு. சரி சரிம்மா, அண்ணாக்கு போன் வந்துட்டே இருக்குதுமா, அண்ணாட்ட சொல்லு, அண்ணா போன் அடிச்சுட்டே இருக்கு சொல்லு. டேய் போடு, இறங்கி வா, உன் போன் ரொம்ப நேரமா அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்றா பாரு, வா. ஒருவேளை ஜெனிஃபர் போன் பண்றாலோ? சரிம்மா, நான் வரேன். என் போன் வந்து தங்கச்சி எடுக்கணும்னு சொல்லி நானே வந்து எடுத்துக்கிறேன். ஆமா, என்னைக்கு உன் போனை என்கிட்ட கொடுத்துருக்குற, நாங்க வந்து உன் போனை எடுத்து பாக்குறோம், வா. ஐயோ, இவ்ளோ நேரமா போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டேன்றானே. அம்மா வேற வந்துட்டு போறாங்க. நீ போன் எடுறா. ஹலோ. போன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் மென்டல். வீட்டுல இருக்க நானு சும்மா சும்மா போன் பண்ண முடியாதுன்னு கால் பண்றேன், நானே எடுக்க மாட்டேன்றடா நீ. ஏய், எங்க அம்மா வேலை வச்சுக்கிட்டே இருந்தாங்கடி. கிறிஸ்துமஸ் வருதுன்னு போய் ஸ்டார் பாயிண்ட் வந்தோம். வா இப்பயே கட்டு, வா இப்பயே கட்டுவான்னு சொன்னாங்கட்டு போய் நான் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தேன். போன் எப்படி நான் எடுத்துட்டு போக முடியும்னு கீழே வச்சுட்டேன். நீ நீ ரொம்ப நேரமா கால் பண்ணிக்கிறேன், தங்கச்சி தான் சொன்னான். சரி சரி. முன்னாடி வழக்கமா நான் தான் கால் பண்ணுவேன், அதிசயமா நீ பண்ணிட்டுக்கிறியே. இன்னைக்கு மழை வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் கோவம் எல்லாம் போயிச்சா? என் மேல கோவமா இருந்தியே, கோவம் எல்லாம் போயிச்சா இல்லையா? ஏண்டா நம்ம சண்டை போறது என்ன புதுசா? அதானே, நம்ம சண்டை போறது புதுசு இல்ல, சண்டை போடாம இருக்கிறது தான் புதுசு. இதெல்லாம் நல்லா பேசுவ நீ. பேச வேண்டியது எதுவும் பேச மாட்டேன், இதெல்லாம் நல்லா பேசுவ. டேய் அப்புறம் எங்க அம்மா துணி கடைக்கு போலாம் ரெடி ஆகுன்னு சொன்னாங்கடா. நாங்க வந்து துணி எடுக்கிறதுக்காக போறோம் கிறிஸ்துமஸ்க்கு. நானு, என் தங்கச்சி, எங்க அப்பா வராதான்னு தெரியல, எங்க அம்மா வருவாங்க. நாங்க போறோம்டா, நீயும் வரியா? கண்டிப்பா நான் வரலையா? எப்ப போறேன்னு மட்டும் சொல்லிடு, டைம் மட்டும் சொல்லிடு, கரெக்டா நாங்க இருப்பேன். எங்க அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியே எங்க அம்மா வராங்களான்னு கேட்டு பாக்குறேன். வரேன்னு சொன்னாங்கன்னா நீங்க எந்த கடையில இருக்கீங்க அந்த கடைக்கு நாங்களும் வந்துடுவோம், சரியா? ஏய் மென்டலு, எதுக்குடா அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு வர? ஏய், ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு யார் வேணா வரலாண்டி கடைக்கு. சரி சரிடா, நான் கிளம்பும்போது ஃபோன் பண்றேன், பாய். இப்ப நானே கால் பண்ணேன், அதுக்குள்ளே வைக்கிறேன்ற. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுடி. ஏய் எரும மாடு, நான் வீட்ல இருக்கிறேன், வைக்கிறேன், பாய். சரி சரி, பாய். மறக்காம கால் பண்ணி. அப்புறம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி சரி, அது எப்படி மறப்பேன். சரி வச்சுக்கிறேன். ம்.
நீங்க தானக்கா சொன்னீங்க பட்டாசு காசு வாங்க வரும்போது வாங்கிட்டு பிங்கின்னு சொன்னீங்கல்ல, பட்டாசு காசு இன்னும் தரல, அந்த கம்பல் காசும் தரலக்கா. இரு பிங்கி, எங்க போறோம் எங்க வரோம், இங்கே தானே இருக்கிறேன் நானு, வாங்கிட்டு போய் இரு. காசு கொடுத்தாதான் தான் நான் பொருள் வாங்கி வைக்க முடியும் கடைக்கு. சரி சரி, நாளைக்கே வந்து வாங்கிக்கோ. ஏமா வைஷ்ணவி, இன்னும் கொஞ்சம் திரும்ப. சொல்லுங்கக்கா, என்னக்கா சொல்லுங்கக்கா. என்ன தாமரை, சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு போறது? நான் என்ன சமையல் செஞ்சேன்? தோசை தாங்க ஊட்டினேன். தோசை ஊத்திட்டு தக்காளி சட்னி தான் வச்சேன். அதான் சரி அப்புறமா செஞ்சுக்கலாம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே கிறுக்கிறுன்னு வருது கொஞ்சம் எனக்கு. ஏமா என்னாச்சு, ஏன் கிறுக்கிறுன்னு வருதுன்னு சொல்ற? ஒண்ணும் இல்லக்கா, ஏதோ பிபி கம்மியா இருக்கிறாங்க எனக்கு, அதனாலதான் அந்த மாதிரி கிறுகிறு வர்றது, மயக்கம் வர்றது அப்படிலாம் இருக்கும் அப்படின்றாங்க டாக்டர். ஆமாமா ஆமாமா, உடம்பு பாத்துக்கணுமா, கொஞ்சம் வயசு ஆக ஆக நம்ம பாத்துக்கணும். ஆமா, இதுதான் உண்மைதான் நீ சொல்றது. ஏமா நான் என்ன சொன்னேன், கம்பெனி எடுக்கும்போது காசு கொடுக்கணும் தானே சொன்னேன். ஏமா உங்க மாமியார் இப்படி பேசுறாங்க? அது என்ன தெரிஞ்ச கதை தானே. நான் தெரியாத மாதிரியே வந்து பேசுற பாருங்க என்கிட்ட. ஆமா ஆமா, வாங்கும்போது மட்டும் அம்மா பிங்கி இது எடு, அம்மா பிங்கி அது எடு, அம்மா இதுனா இது இது, அம்மா இதுனா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்புறமா காசு கேட்டா மட்டும் தரேன் தரேன் அப்படின்னு வேண்டியது. என்னவோ அவங்க அப்படிதான் பண்றாங்க. ஏன்டி வைஷ்ணவி அவங்க மாமியார் எப்படிங்கிறாங்க? ஆமா ஆமா, அவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம வைது சார் நல்லா இருக்கிறியா? இன்னும் இந்த பக்கமே ஆளு காணோம், வரதே இல்ல நீ. இல்ல ஆண்டி, வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால தான் நான் வரல. வீட்டுல வேலை இருந்துச்சுன்னா வீட்டு வேலை உங்க அம்மா தான் செய்ய போறாங்க. உனக்கு என்ன வேலை இருக்குதாங்க, வேடிக்கை பாக்குற வேலையாடி? ஆமாண்டி வசந்தி, வைதஸ் வேடிக்கை பாக்குற வேலை மட்டும் தான் நீ கரெக்டா செய்வா. காசு எல்லாம் போட்டு எடுத்து வரட்டுமாக்கா உனக்கு? வேணாம் வேணாம் தாமரை, இது கொஞ்ச நேரம் போட்டோம் அப்புறமா குடிக்கலாமா? நாடி வைதஸா, கிறிஸ்துமஸ் எல்லாம் வருது, கேக் எல்லாம் எடுத்துன்னு வருவியா இல்ல வீட்லயே உட்காந்து நீ ஒண்டியா சாப்பிடுறியா? கேக்கு பிரியாணி அப்புறம் அந்த என்னென்னவோ வச்சுருப்பாங்களே உங்க அம்மா, அதெல்லாம் நீயே சாப்பிடுவியா இல்ல எடுத்துன்னு வருவியா? ஆமாண்டி வசந்தி, போன முறையா அவன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட கண்ணுல காட்டலடியாவோ. இந்த முறை அந்த மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோ, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண வேண்டியதாண்டி. ஆமா அவ்வளவுதான். பின்ன ஒரு உங்க பண்டிகைக்கு நீ எடுத்துன்னு வந்து குடுக்கலன்னா அப்புறம் தான் ஃப்ரெண்டு வேண்டியது கிடக்குது. நாங்கெல்லாம் என்ன பண்றோம், தீபாவளி அதெல்லாம் வந்துச்சுன்னா எங்க அம்மா குடுத்தாங்கன்னு எடுத்துன்னு வந்து குடுக்குறோம்ல, எதுக்கு நாங்க குடுக்குறோம்? ஃப்ரெண்டு, அதனாலதான் எங்க அம்மா எடுத்துன்னு வந்து குடுன்றாங்க, நானே எடுத்துன்னு வந்து குடுக்குறேன். அந்த மாதிரி தானே நீங்களும் இருக்கணும். சரி உக்காருடி, ஏன்டி நின்னுனே இருக்கிற, உக்காருடி. பாத்துதாங்க இருக்கிறேன் நானு. எங்க வீட்டுக்காருக்கு தான் வேலை கிடக்குது, வந்தாருன்னா போட்டு விட்டுருவார். நியூஸ் தான் ஓடினே கிடக்கும் நைட்டு வரைக்கும். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன் உங்ககிட்ட. ஏன் அண்ணா என்னாச்சு? அதை ஏன்டி கேக்குறேன், எங்க அக்காக்கு மாப்பிள்ளை பார்த்து இருந்தாங்கடி, மாப்பிள்ளை வீட்டுக்காரு வராங்க ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொல்றாரு. எங்க அப்பா கிட்ட சண்டை போடுறான், எங்க அம்மா சொல்றாங்க உங்க அம்மா கிட்டயும் சண்டை போடுறாடியாவோ, இதனாலயே சண்டை வந்துட்டு வீட்டுல. எங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்கடி, எங்க அப்பாவும் ஃபீல் பண்றது ஏன் அப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்றதுனே எனக்கு தெரியலடி, அதான் சரி உங்ககிட்ட சொன்னா நீ எதனா சொல்லுவியா அப்படின்ட்டு தானே வந்து சொல்றேன். வசந்தி நம்பியா வந்து கேக்குற, அவளே ஒரு மக்கு சாம்பிராண்டி, அவளுக்கு நடி தெரியும். அறிவாளி கிட்ட யாருக்கிட்ட கேட்கணும்னா இதே லைன்ல கண்மணி ஆயா உக்காந்துக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் கேளு. நீ என்ன கேக்குறியோ அதை தவிர்த்து அதை விட்டுருவாங்க, மத்தது எல்லாம் பேசுவாங்க. வைதச, எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றத பார்த்தா ஒருவேளை உங்க அக்கா வந்து வேற யாருன்னா லவ் பண்றாங்களோ? உங்ககிட்ட வந்து நான் கேட்டேன்னு உன் இஷ்டத்துக்கு நீ பேசுறியா? நீ உங்ககிட்ட நான் வந்து சொன்னேன் என்ன சொல்லணும். ஏய் வைதச, ஏய் நில்றி, ஏய் என்னவோ தோன்றதுதான் நான் சொல்றேன், ஏய் நில்லு.
ஏய் ஏன்டி அப்படிதான் சொல்ற நீ? ஏய் எனக்கு நவோ அப்படிதான் தோணுது, அதனாலதான் நான் சொன்னேன். ஏய் நில்றி நில்றி வைதசா நில்றி.